பார்த்தீங்கன்னா அந்த என்ன எதுவும் கேட்டகரி ஷாப் என்னோட நேமே வந்து நான் ஃபில் பண்ணி இது பண்ணி காட்டேன் உங்களுக்கு. இன்னும் ஒரு முறை ப்ராஸ்பெக்டஸ் வந்து நல்லா தெளிவா படிச்சு பார்த்துக்கோங்க. அதுலயே உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். இப்போ நம்ம வந்து அதில் வந்து அடிச்சிருக்க மெயிலுக்கும் மொபைல் நம்பருக்கும் ஒரு ஓடிபி போகும். வேலிடேட் கொடுங்க. நம்ம மெயிலுக்கு வேலிடேட் அதெல்லாம் நீங்கள் ஐ அக்ரி ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒரு தடவை அடிச்சதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி சைடில் அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கனாலே போதும். மறுபடியும் வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அதில் வந்து ஸ்க்ரீனில் வந்து என்சிஎல்னு ஒரு நம்பர் வரும், அதை கொஞ்சம் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கோ டு அப்ளிகேஷன் இருக்கும். கோ டு அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்க. லோடிங் ஆகும். கேட்டகரியோ இல்லைனா லேடிஸ் போட்டுருக்காது. உங்களோட என்ன டேட்டா பர்த்தோ அந்த டேட்டா பர்த்தை மென்ஷன் பண்ணுங்க. ஃபில்அப் பண்ணுறதுக்காக ஒரு டேட்டா பர்த். ஓபிசினா ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்துக்கான்னு பாருங்க. எஸ்சினா எஸ்சி சர்டிஃபிகேட் எடுத்துக்கா பாருங்க. நான் எஸ்சினே கொடுத்து பாருங்க. இதெல்லாம் பேசாம ஜென்ரல்ல போட்டிருக்கேன். இன்னும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஜென்ரல்ல போட்டிருக்கேன். கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக எடுக்க வேண்டியிருக்கும், ஆனால் ப்ராப்ளம் கிடையாது. எதுவுமே கேட்க மாட்டாங்க. எக்ஸாம் சிட்டி உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நியரஸ்ட் பாருங்க. சென்னை பக்கம் நியரஸ்ட் மாதிரி இருக்குது. எல்லாத்துலயும் நம்ம செலக்ட் பண்ணி ஆகலாம். ஹேண்டிகாப்னா ஹேண்டிகாப்ட் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சர்டிஃபிகேட் தான் ப்ரொடியூஸ் பண்ணி இருக்கும். எக்ஸர்வீஸ் பண்ணால் அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி இருக்கும். இல்லை ஒர்க் பண்ணுறீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயினா எஸ் கொடுத்து அதுக்குள்ளே தான் இருக்கலாம். நம்மளோட ஆகும்.
நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கோடு. ஏன் 2 வருஷம் முடிச்சிங்களா? இந்த இயரை வந்து இந்த கால்குலேட் பண்ணி போடுங்க. இதுல வந்து நமக்கு 5 சப்ஜெக்ட், அதனால 500ங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. மென்ஷன் பண்ணிட்டு இதுல மார்க் வந்து 500னா 500. சாரி, மார்க் நீங்க எடுத்த மார்க் என்னவோ மார்க் உள்ள போட்டீங்கன்னா அதே கால்குலேட் பண்ணிடும். அப்புறம் 12th அதே மாதிரி 12th என்னங்க எங்க முடிச்சீங்களோ முடிச்சப்ப 1200 915. ஜென்ரல் நர்சிங் மிட்வைனா இது பிஎஸ்சி நர்சிங்னா 3 வருஷம் பிஎஸ்சி நர்சிங். ஜென்ரல் நர்சிங் இன்ஸ்டியூட் பாஸ் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க? 2022. காவலருக்கு 290. ஜாயின் பண்ணது வந்து வேற காசு வந்து நர்ஸ் கோர்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா? எஸ். போட்டோஸ்லாம் கேட்கும். போட்டோஸ் நீங்க உங்களுக்கு தேவையானதை நீங்க வந்து எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி எடுத்தீங்கனாலே போதும். அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை கட்டணும், அவ்வளோதான். இதோட ஃபினிஷ்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து கால் கட்டாக இருக்கும். நன்றி.